அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, குர்ஆன் சொல்லும் உண்மைகள் என்ற தலைப்பினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த குர்ஆனை சொல்லக்கூடிய அந்த இறைவன் அல்லாஹ் யார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அத்தியாயம் 2 வசனம் 255வது வசனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முன்னாடி 5 விஷயங்களை சொல்லியிருக்கின்றோம். அதனை படியுங்கள், சிந்தியுங்கள். அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வுடனே தவிர்த்து வேறு யாருக்காவது பொருந்துகின்றதா என்பதை சிந்தித்து என்னை வணங்கள் என்பதாக அல்லாஹ் சவால் விடுகின்றான். மீதி உள்ள விஷயங்களை பார்ப்போம். வானங்கள், அதாவது அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார்? அல்லாஹுடைய அனுமதியின்றி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுபவர் யார் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு நிகரானவன் யாருமே இல்லை. அதனால் அல்லாஹ் அதட்டியே பேசுகிறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்யலாம்? அல்லாஹ் இவனுக்கு இந்த விஷயத்தை கூடிய என்பதாக சிபாரிசு செய்யலாம் தவிர்த்து அல்லாஹ்விடத்தில் யாரும் என்ன செய்ய முடியாது? அனுமதியின்றி பணிந்து பேச முடியாது என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். 6வதாக 7வதாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்குகின்றோம். அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் அறிவான். ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னாடி தாயினுடைய கருவறையிலே எப்படி இருப்பான், அந்த கருவறைக்கு வருவதற்கு முன்னாடி அவனுடைய நிலைமைகள் என்ன என்பதை அறிந்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். சரி, இறந்து விட்டோம், அந்த மனிதனுடைய நிலைமை, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை யார் அறிவால்? அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரானும் அறிய முடியாது என்பதாக இறைவன் 7வதாக சொல்லி காட்டுகின்றான். 8வதாக இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அவனுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதனையும் அவர்கள் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் நாடாமல் எவருமே என்ன செய்ய முடியாது? தெரிந்து கொள்ள முடியாது. நம்மை போலவே முன்னால் உள்ள காலகட்டங்களிலே மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் சூரியனை பற்றி தெரியாது. இன்று மனிதன் நினைச்சான் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் ஒவ்வொன்றையும் செய்கின்றான் என்பதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு ஆடை பார்த்து, பறவையை பார்த்து விமானத்தை படைத்தான் என்பதாக ஒரு கவிஞன் பாடக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ அல்லாஹுடைய படைப்பாக எது இருக்குகின்றது? பறவையாக இருக்கின்றது. அதை முதல் உதாரணமாக வைத்து தான் மனிதன் நினைச்சான் விமானங்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். உயிரினங்களை பார்த்து, ஆடு மாடு ஒட்டகங்களை பார்த்து நினைச்சான் மனிதன் நினைச்சான், அதாவது சைக்கிள் பைக்கு அப்படின்ற போகிற விஷயங்கள் நினைச்சான் தயாரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நிலவை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதை வச்சு நினைச்சான் பல்புகளை தயாரிக்கக்கூடியவனாக இருக்குன்னா, நட்சத்திரங்களை பார்த்து சீரியல் பல்புகள் போன்ற அழகானவற்றை படைக்கிறான். அப்போ அல்லாஹுடைய அவனுடைய ஞானத்திலிருந்து அவன் நாடியவற்றை தவிர வேறு எதனையும் மனிதன் நினைச்ச முடியாது, செய்துவிட முடியாது என்பதை 1500 வருடங்களை படி சொல்லலாம். குர்ஆனை படிப்போம், சிந்திப்போம். அல்லாஹ் இருந்து கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.